இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் குழுவினரிடையே கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 20 அம்ச அமைதி திட்டத்தை முன்மொழிந்தார். அதாவது, போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசா மீண்டும் கட்டியெழுப்பப்படும், அந்த பகுதியில் இருந்து தீவிரவாதம் அகற்றப்படும், ஹமாஸ் குழுவின் பிடியில் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், உயிரிழந்தவர்களின் உடல்களை ஒப்படைக்க வேண்டும், போர் நிறுத்தம் அமல் செய்யப்பட்ட பிறகு காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் படிப்படியாக வெளியேறும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச அமைதி திட்டத்தை அவர் முன்மொழிந்திருந்தார். டிரம்பின் கோரிக்கையை இருதரப்பும் ஏற்றுக்கொண்டதன்படி எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக் நகரில் இஸ்ரேல் அரசு ஹமாஸ் குழுவினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அமைதி திட்டத்தின் முதல்கட்ட ஒப்பந்தம் கையெழுத்தானதாக டிரம்ப் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில், இஸ்ரேலும் ஹமாஸும் அமைதி திட்டத்தின் முதல்கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன என்பதை அறிவிப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இதனால் அனைத்து பிணை கைதிகளும் மிக விரைவில் விடுவிக்கப்படுவார்கள். அமைதியை உருவாக்க முதல்கட்ட ஒப்பந்தத்தின்படி தனது பாதுகாப்பு படையினரை இஸ்ரேல் திரும்பப் பெறும், அமைதியை ஏற்படுத்துபவர்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிட்டு பதிவிட்டிருந்தார். 2 வருட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் குறித்து வெளியான செய்திக்கு பின்னர் காசா மற்றும் இஸ்ரேலில் கொண்டாட்டங்கள் தொடங்கப்பட்டன. ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசாவிலிருந்து படைகளை திரும்பப் பெற தயாராகி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து காசாவை விட்டு வெளியே சென்ற பாலஸ்தீனிய மக்கள் மீண்டும் காசாவிற்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். ஒப்பந்தத்தின் விளைவாக பிணைய கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் காசாவை நிர்வகிக்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழலில் ஹமாஸ் படைகள் ஆயுதங்களை துறக்காவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரித்திருந்தார். இந்த நிலையில்தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் எட்டப்பட்ட சிக்கல்களை காரணம் காட்டி அமைதி திட்டத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் காரணமாக எகிப்தில் நடைபெறவிருக்கும் அதிகாரப்பூர்வ கையொப்பமிடும் நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அதாவது, அமைதி திட்டத்தில் காசாவை சர்வதேச நிபுணர்களை கொண்டு நிர்வகிப்போம் என்றும் ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதோடு ஹமாஸ் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஹமாஸ் அரசியல் நிர்வாக உறுப்பினர் ஹோசம் பத்ரன் அளித்த பேட்டியில், நாங்கள் கத்தார் மற்றும் எகிப்து மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். காசாவிலிருந்து ஹமாஸ் உட்பட எந்தவொரு பாலஸ்தீனியர்களையும் வெளியேற்றுவதை ஏற்க முடியாது. காசாவில் உள்ள ஹமாஸ் தலைவர்கள் அவர்களது சொந்த நிலத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அங்கு இருப்பது இயல்பான ஒன்றுதான். அதேபோல ஆயுதங்களை கீழே வைக்கும் பேச்சுக்கே இடமில்லை. இன்று நாம் முழு பாலஸ்தீனிய மக்களின் ஆயுதங்களை பற்றி பேசுகிறோம். மேலும் பாலஸ்தீனிய பிரச்சினையில் இப்போதும் எதிர்காலத்திலும் ஆயுதங்கள் ஒரு இயற்கையான விஷயம் மற்றும் வரலாற்றின் ஒரு பகுதியாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அமைதி பேச்சுவார்த்தையில் எகிப்தும் கத்தாரும் கலந்து கொண்டு வருவதால் நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் டொனால்டு டிரம்ப் 2வது கட்ட திட்டம் மிகவும் சிக்கலானதும் கடினமானதாகவும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது போர் நிறுத்தம் முழுமையாக செயல்படுமா என்ற சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. ஏனெனில் இதற்கு முன்பும் போர் நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அது நிரந்தர போர் நிறுத்தமாக இருக்கும் என்றே அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் காசா தாக்குதல் மீண்டும் நடந்தது. 2021ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இடைக்கால போர் நிறுத்தமும் 2023ஆம் ஆண்டு அமலுக்கு வந்த போர் நிறுத்தமும் பல்வேறு புற அழுத்தங்களால் மீண்டும் தொடங்கியது. ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்காவின் அழுத்தம் இம்முறை சற்று அதிகமாக உள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல சர்வதேச அளவில் பெரும்பாலான நாடுகள் காசா மீதான தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. அதேபோல பாலஸ்தீனத்தை தனி நாடாக பெரும்பாலான நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன. எனவே இத்தகைய அழுத்தங்கள் எல்லாம் முழுமையான போரை நிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்றே எதிர்பார்க்கப்பட்டாலும் ஹமாஸின் இந்த அறிவிப்பு உலக நாடுகள் மத்தியில் போர் நிறுத்தம் முழுதாக அமலுக்கு வருமா என்னும் கேள்வியை எழுப்பியுள்ளது.